அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா பாதம் போற்றி, பெரியவா நாமம் போற்றி. வழக்கமாக காஞ்சி மகாபிரிவரது கதைகள் ஒவ்வொன்றா தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு ஒரு தூய்மையான அந்த பக்தி இருக்கிறதுனால பெரியவா அவங்களுக்கு அவங்க வீட்டில் என்ன அற்புதங்கள் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். அவரை அது குழந்தையாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், அவரை நினச்சிட்டு அவர் பேரை சொன்னாலே போதும். அவர் அவ்வளோ அற்புதங்களை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கார், இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கார். அதில் எள்ளுமன மாற்றமும் இல்லை. எல்லாரோட வாழ்க்கையிலுமே மகா பெரியவா பெரிய பெரிய அற்புதங்களை தான் நிகழ்த்திட்டுருக்கா. நம்ம இன்னைக்கு இந்த கதைக்குள்ளே போகலாம். கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காஞ்சி புரியில் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பாடலை இப்படி கூட பாடிக்கலாம். வானம் போல் பறந்து விரிந்த அந்த மகிமையாக வானத்தில் ஒளிரும் நட்சத்திரம் போல அவரோட லீலைகள், அந்த விளையாட்டில் அவர் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்திருக்கிற விளையாடுகளில் அற்புதங்களை சொல்லி மாளாது. நம்ம அதுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு கதைகளாக கேட்டுக்கிட்டு அந்த கதைகளில் நடந்திருக்க அந்த லீலைகளை நம்ம காதில் கேட்டுட்டு இருந்தாலே அந்த பரமாத்மாவோட அருள் உள்ளம் நம்மளுக்கு புரியும். அப்படி காஞ்சி பெரியவாளை பற்றி ரொம்ப ஸ்லாகியமாக குடும்பத்தோடு அவரை வணங்கிட்டு வந்தவங்களில் ஒரு சாந்தா மாமின்னு சொல்லிட்டு ஒரு மாமி இருக்காங்க. அந்த மாமி எப்போவுமே பெரியவாளை பகவான் தான் கூப்பிடுவா. இது ரமணாசிரமத்தில் தான் நான் பகவானை ரமணரை தான் பகவானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கதையில் இந்த அம்மா மகா பெரியவாளை பகவானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுனால இங்கே எல்லாருக்குமே அந்த மாமி பேர் சாந்தா மாமிங்கிற பேர் போய் பகவான் மாமி அப்படின்னு சொல்லிட்டு நாளாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக அந்த பேரோடு தான் அந்த மாமியை கூப்பிட ஆரம்பித்தா. ஒரு சமயம் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நாளைக்கு பௌர்ணமி. அதனால தான் நானும் இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்கணும் என்னமோ தெரியல. மாமி வீட்டில் பூஜை செஞ்சு நெய்வேத்திய பிரசாதத்தை பொங்கல், வாழைப்பழம் இதெல்லாம் பண்ணி அதை அருகில் இருக்க எல்லாரோட வீட்டுக்கும் எப்பவுமே நம்ம பண்ணுற வழக்கம் தானே. இப்போ நம்ம மகாபிரிவாள் நட்சத்திரம் வருது அன்னைக்கிஞ்ச அனுஷன் அன்னைக்கு பெரியவாளோட அஷ்டோத்திரத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு பாலோ கல்கண்டோ வச்சு நைவேத்தியம் பண்ணி யார் அப்போ வரவளோ ஆற்றுக்கு அவளுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்து அமிச்சோம்னா பெரியவாளோட அனுகிரகம் அவளுக்கும் போய் சேரும், நம்மளுக்கும் கிடைக்கும். அது மாதிரி அந்த மாமி பக்கத்தில் இறக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா. எல்லாருக்கும் கொடுத்துட்ட பிறகு மாமிக்கு அதாவது 3 பசங்க, 3 பெண்களும் ஒரு பிள்ளையும் இருக்கு. 3வது பெண்ணான துர்கா பூஜை முடிகிற முன்னே தூங்கிடுது. பாவம், அது கடைசி குழந்தை. என்ன பூஜை பண்ணியிருக்கா மாமி, பூஜை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் பக்கத்துலலாம் கொடுத்துட்டு அது தூங்கிட்டு இருக்கவே விட்டுட்டா. பேசாமல் படுத்துன்னு தூங்கிடுது. மறுநாள் காலையில் எழுந்துனோடனே கேட்குறதாம், ஏன் எனக்கு பிரசாதம் தரல, பெரியவா பிரசாதம் உம்மாச்சி பிரசாதம் எனக்கு எங்கே அப்படின்னு கேட்குறதாம். உடனே இல்லடி நீ தூங்கிவிட்ட, அதனால் அடுத்த தடவை பண்ணிச்ச தரேன், பேசாம இரு, அடம் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறார். எதுவுமே கேட்கல. வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற அடம் பிடிக்கிறது. நேற்று பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் அவளை கொடுத்தாச்சு. ஆற்றுல ஒன்றால் ஒன்று இல்லை, திருப்பியும் போய் எதனா வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. அந்த நிலைமையில் இருக்க குடும்பம். அவளை சமாதானம் பண்ணுற அந்த மாமி ஒன்றுமே கேத்துக்கலை. குழந்தை ஒரே பிடிவாதம் பிடிக்கிறது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, பெரியவா இதை பார், இந்த பொண்ணு ஒரே அமக்கலம் பண்ணுறது, நேற்று ராத்திரி தூங்கி கொடுத்து நானும் கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல, இதுக்கு ஒரு வாழைப்பழத்தையான எடுத்து வச்சுருக்கக்கூடாதா, குழந்தையாச்சு இப்போ கேட்குறது, நான் என்ன பண்ணுவேனே தெரியல பெரியவா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா காதில் போட்டு வைக்கிறா. போட்டுட்டு சொல்கிறா, இப்படி கூட இருக்கோமா, என்ன இது இப்படியோ, சரி சமத்துவா சொல்லியோ, நான் சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோயில்கிட்ட போச்சே, வெளியில் வைப்பா, நான் வாங்கினு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எதை சொல்லியும் அது மசியவே இல்லை.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பர்ஸு, அது இப்படி பார்க்கறது, டேபிள் மேலே ஒரு பர்ஸ் வச்சிருக்கா, ஒரு பை இருக்கு. உடனே டகால்னு என்ன பண்ணிட்டு யார்கிட்டயும் பர்மிஷன்லாம் கேட்கல கொள்ளல. அந்த பர்ஸை ஒன்று எடுத்துட்டு கூடையை ஒன்று எடுத்துட்டு நானே போய் பழம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது. இவளுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுறது. ஐயோ இது என்னட்டாதுன்னு. ஆனால் அப்புறம் எல்லாருக்கும் கொல்லுன்னு சிரிச்சு விட்றா. அதில் 5-10 பைசா கூட கிடையாது. இது தூக்கிட்டு பாவம் போப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறா, போ போ அதில் நிறைய காசு இருக்குது, எடுத்து போய் பழம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். கிண்டல் பண்ணுறான் அண்ணங்காரன். உடனே அதை கேட்டவுடனே அந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட கோபம், அந்த பர்ஸை தூக்கி தடால்னு விசிறி இப்படி போட்டுது. விசிறி போட்ட பிறகு பார்த்தோம்னா அது வந்து டங்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்தது. அப்போவே வாழ்க்கையில் டவுட்டு, அதில் ஒன்றுமே காசு கிடையாதுன்னு தானே வச்சுருக்கா. ஒருவேளை என்ன எப்போ போட்டு ஒரு 10 ரூபா 10 பைசா காசு எதனா இருக்கா அப்படின்னா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறேன். ஓடி போய் பார்த்த உடனே பார்த்தோம்னா ஒரு பெரிய கல்கண்டு இருக்குது. உடனே அந்த குழந்தைக்கு, ஐயா ஐயா எனக்கு உமாச்சி தாத்தா எனக்கு கல்கண்டு கொடுத்துட்டா, என்னை நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு சாப்பிட்டாளோ, எனக்கு இப்போ உமாச்சி தாத்தா எனக்கு கல்கண்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்கண்டு எடுத்துன்னு வருது. இவளுக்குலாம் ஷாக்காக இருக்குது. என்னடா அது காலி பர்ஸ் தானே வச்சுட்டு இருந்தோம், அதில் கல்கண்டை போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் வழியே இல்லையே, கல்கண்டெல்லாம் நம்ம வாங்கவே இல்லையே இந்த மாதம், எப்படி வந்தது, வீட்டில் கல்கண்டே கிடையாது, எப்படி மாயமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி மாஞ்சி போகிறா. உடனே காலி பர்ஸில் இந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக பெரியவா கல்கண்டை கொடுத்து சமாதானப்படுத்தியிருக்கிறத நினச்சி உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அது மாதிரி கேட்டவும் குழந்தை அப்படி படுத்துறதேன்னு சொன்னால் டஹால்னு உடனே அதில் ஒரு கல்கண்டை கொடுத்துட்டாரு பாருங்க. என்ன ஒரு மாயம். போய் கண்ணீர் மல்க வேண்டிக்கிறா. வேண்டிட்டு அப்புறம் மெதுவாக கல்கண்டு பிரசாதம் வச்ச பெரியவாளுது. அதனால் சாமர்த்தியமாக துர்கா குட்டி பெரியவா கொடுத்தாலும் இல்லையோ, பெரியவா கொடுத்ததில் கொஞ்சம் 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 எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடச்சி கொடுக்கலாம், என்ன எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின் போது போட்டதே ஒரு போடு. ராத்திரி பிரசாதம் நீங்கள் அது மாதிரி எனக்கு எடுத்து வச்சேடா, நீங்கள் மட்டும் எல்லாரும் என்னை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு தானே சாப்பிட்டேன். ஆனால் இந்த பிரசாதம் உமாச்சி தாத்தா எனக்கு கொடுத்தது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு அதை வாயில் போட்டுன்னு. இவாளுக்கு ஐயோ பெரியவா பிரசாதத்தை சொட்டு கூட நம்மளுக்கு கண்ணில் காமிக்கலையே அப்படின்னு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணினோடனே 2 நாள் கழித்து இந்த அமக்களெல்லாம் முடிச்சிட்டோன்னா மாமி என்ன பண்ண, அந்த குழந்தைய தூக்கிட்டு பெரியவாளை பார்க்குறதுக்கு அந்த பிரசாதம்லாம் பெரியவா கிட்டேருந்து தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்காக லைனில் நிற்கிறா. லைனில் கிட்டக்க பெரியவாளை பார்க்க வந்தாச்சு. அந்த குழந்தைய பக்கத்தில் இருந்த காமிச்சு பெரியவா என்னத்து பண்ணுறா, கல்கண்டு குட்டி சௌக்கியமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்குறா. தூக்கி வாரி போடுறது சாந்தா மாமிக்கு. அடராமச்சந்திரா பெரியவா கிட்ட இல்லைன்னு அருள் பண்ணி கொடுத்துட்டு இந்த லைனில் நிற்கும்போது கல்கண்டு வாங்கிட்டு வந்து கல்கண்டு குட்டி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளே அப்படின்னு ரொம்ப அப்படியே நெடுஞ்சான் கிடையாது காலில் வந்து நமஸ்காரமே பண்ணிவிடுறா அந்த மாமி. அப்போ தான் சொல்கிறா, நம்ம வந்து எதுவுமே பெரியவா கிட்ட சொல்லலை, சொல்லாத போதே அவருக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரியறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் அங்கே பக்கத்தில் இருக்க மாமி கிட்டெல்லாம் இந்த கதையை சொன்னா. எல்லாம் மாஞ்சி போனா. உன் பொண்ணு கொடுத்து வச்ச ஓடி, உன் பொண்ணு கொடுத்து வச்ச ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவா கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு பேசுங்கோ. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீள் அவர் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இருந்தார் போனார்ப்பா, அதெல்லாம் பண்ணுறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு தயவு செஞ்சு யார் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த மனசை மாற்றிக்கோங்க. நடமாடும் தெய்வம் அந்த தெய்வம். அதனால தான் நடமாடும் தெய்வமே பேர் வச்சிருக்கா. இன்னைக்கு இங்கே இன்னைக்கு நான் கதை சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கா பெரியவா. அதே மாதிரி அந்த கதையை கேட்குறீங்க பாருங்க, உங்காத்தில் அங்கேயும் ஏதோ ஒரு மூலையில் பெரியவா படம் இருக்கும், உங்களையும் பார்த்துட்டு இருப்பா. அதனால அந்த பெரியவா கிட்ட வந்து நம்ம என்ன வேணுமோ மனசறிஞ்சு கேளுங்க. பெரியவா எனக்கு இது மாதிரி ஆயிடுத்து, பெரியவா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பெரியவா எனக்கு அந்த யோசனைகளை அவர் அழகாக அதை வந்து எப்படி போக்குவார், எப்படி தீர்ப்பார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை செஞ்சு அவரை நம்பாமல் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்தால் அதை செஞ்சு மாற்றிக்கோங்க. அடுத்தது இதுவும் ஒரு குட்டி கதை தான். இந்த கதையோட இந்த எபிசோட் முடிச்சிடலாம். இது வந்து எப்படின்னா, வாலாஜாப்பேட்டையில் வந்து 4 குழந்தைங்களோட தனியாக ஒரு அம்மா வசிச்சுட்டு இருக்கா. கணவர் வந்து கேரளாவில் வந்து ஒரு உத்தியோகமாக கேரளாவுக்கு போயிருக்கார். ஆற்றுல யாரும் இல்லை, மாமி மட்டும்தான் இருக்கா, பசங்க இருக்குது, பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு
பாட்டுக்கு பக்கத்துல யாரும் இல்லைங்கிறது தெரியல. அந்த காலத்துலலாம் பக்கத்துல இருக்கிற குளம் உபகாரத்துக்கு இருப்பா. அதுவும் இல்லாம ஆத்துல தெய்வம் படம் பெருசா மாட்டியிருப்பா. அந்த தெய்வங்கள்லாம் வந்து காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கையே அந்த காலத்து மனுஷாளுக்கெல்லாம் நெறையவே இருந்திருக்கு. பாருங்க. உடனே பால்கார் வந்தார். பால்கார் வந்தவுடனே பால் வாங்கும்போது, "அம்மா என்னம்மா இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருந்துன்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்காரர் கேட்டு போறாரு. அதுக்கு நான் எங்க தனியா இருக்கேன். "இத பார், வாசல்ல பார், என்ன பாத்துக்கிறதுக்கு பார், யார் இருக்கா பார். இவர் இருக்கும்போது நான் எதுக்கு என்ன பயப்படணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல எடுத்து நுழைஞ்ச உடனே பெரிய பெரியவாவோட கை இப்படி வச்சுட்டு இருக்காப்புல, அருள் கொடுக்குறாப்புல ஒரு படம் இருக்கும். நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அந்த படத்த காமிக்கிறா. காமிச்சுட்ட உடனே காவலுக்கு பகவான் இருக்கச்சே நான் என்னத்துக்கு பயப்படணும்? அப்படின்னு சொல்லிட்டு பால வாங்கிட்டு இந்த பால்காரர் அனுப்பிச்சு விடுறேன். மறுநாள் காலையில தாமதமா காலைல 8 மணிக்கு வந்த பால்காரர் ஏன்னே தெரியல. முதல் நாள் அழகா வந்து குடுத்துட்டு போனவர், "ஏம்மா இவ்வளோ பெரிய வீட்ல தனியா இருக்கீங்கன்னு?" கேட்டா பால்கார். மறுநாள் லேட்டு. "ஏன் இத்தனை நாழி குழந்தைங்கள்லாம் இத்தனை வருடம் இருந்துட்டு, கடைசியில பால கூட குடிக்காம கடகடன்னு கிளம்பிடுத்துங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா அந்த மாமி. அதுக்கு அவர் சொல்றார் மெதுவா, "அம்மா, நான் எப்பவுமே தினம் நடு ராத்திரில சில சமயம் பால் கொண்டு வந்து தந்துட்டு கூட போவேன். ஆனா இன்னைக்கு என்ன தாமதம்னே தெரியல எனக்கு. காலையில தினமும் வராப்புல தாம்மா இன்னைக்கு நான் வந்தேன். 2 மணிக்கு வந்தேன். கேட்ட திறந்துட்டு பெல் அடிக்கிறதுக்காக வாசல் படி அருகில கிட்டக்க வந்தேன்னா, இந்த இடம் முழுக்க ஒரே பயங்கர வெளிச்சமா இருந்ததும்மா. ஜெகஜோதியா என்னமோ லைட்ட போட்டுட்டு, அம்மா என்னமோ லைட்டெல்லாம் போட்டுட்டே தூங்கிடுச்சு போல இருக்குன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா, அந்த நீங்க காமிச்சீங்களே அந்த பெரியவர், அந்த படத்துலேருந்து எனக்கு ஜெகஜோதியா காட்சி குடுத்தாரும்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பயந்துகிட்டு அதேக்கு ஒரு நமஸ்காரத்த பண்ணிட்டு நான் கடகடன்னு வீட்டுக்கு ஓடிட்டேன்ம்மா. அதனால தாம்மா லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்காரர் சொன்னார். இத கேட்ட அந்த மாமிக்கு மகான் படத்துக்கிட்ட முன்னாடி போய், "எனக்கு அப்படி பிரத்யட்சமா ஒரு ஜோதி தரிசனம் தரமாட்டேங்கிறீங்களே பெரியவா" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்தி வருந்துறா. மேலும் அடுத்த முறை காஞ்சிபுரம் போம்போது, அந்த பால்காரையும் அழைச்சிட்டு போய் தரிசனம் செஞ்சும் வைக்கிறா. வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பால்காரருக்கு 3 பிள்ளைகள் பிறக்குறாங்க. அது முதல் பால்காரரும் பெரியவரோட பக்தரானார். இதெல்லாம் பாருங்க, அந்த தெய்வங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு அவ பால்கார்கிட்ட சொல்றா அந்த மாமி. சொன்ன உடனே டக்குன்னு இந்த பால்காருக்கு காலையில வந்த நாளைக்குமே அவரோட தரிசனம் பெரியவாளுடைய தரிசனம் கிடைச்சிடுறது. அதாவது நம்பினவா, நம்பாதவா எல்லாருக்குமே டகால்னு அவர் காமிக்கிற அந்த விஸ்வரூப தரிசனம் எத்தனையோ பேருக்கு கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அவர் அவர் காதுலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம நம்ம வீட்ல பெரியவா படத்து முன்னாடி நின்று நம்மளோட எந்த விதமான கோரிக்கைகளையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு நம்ம நிம்மதியா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறது உங்க அன்பிற்கினிய ரமணா ரவி. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா நாமம் போற்றி, பெரியவா பாதம் போற்றி.